ஹலோ கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு பிரதீப் ஆண்டனி இருக்கார் இல்லையா? அதாவது பிக் பாஸ் சீசன் 7ஓட டைட்டில் வின்னராக கருதப்பட்ட பிரதீப் ஆண்டனி அவர்கள் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு. அந்த ட்வீட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கர ட்ரெண்டிங்கில் வந்து போயிட்டுருக்கு. அது எதுக்காக போட்டார், யாருக்காக போட்டார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்கு நம்ம வந்து போகலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி பூர்ணிமா அவர்கள் வந்து 16 லட்சத்தோடு வந்து வெளியேறிட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்மளோட சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்து கங்க்ராச்சுலேஷன்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு ஸ்மார்ட் மூவ் அப்படிங்கிற மாதிரி வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் நம்ம தாடி பைய பாலாஜி இருக்கார்ல, சாரி நம்மளுடைய பிரதீப் ஆண்டனி இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ட்வீட் வந்து போட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொய் பொய்யா சொன்னாலும் அது மெய்மெய்யாக ஆகிடுமே அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பாட்டு போட்டு வந்து போட்டிருக்காப்புல. ஸோ இது வந்து பயங்கரமாக கலாய்க்கிற மாதிரி வந்து போட்டிருக்காரு. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர்ணிமா அம்மா கிட்ட வாக்கு கொடுத்த ஒரே காரணத்துக்காக அமைதியாக இருக்க கூலிக்கு மாரடிக்கிற கும்பலெல்லாம் இஷ்டத்துக்கு பேசி வாயை கிளறாதீங்க. ஐ டோன்ட் ப்ளே கேரக்டர் அசஸ்னேஷன் கேம்ஸ், இட்ஸ் நாட் மை வைப் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது கீழே ஒரு ஹேஷ்டேக் வந்து போட்டிருக்காரு பாருங்க. அதுதான் வேறு லெவல் ஹைலைட்டு. நம்ம கமல் சாரோட டைலாக்கு அன்பே சிவம் அப்படிங்கிற படத்துலேருந்து பொழைச்சி போங்க அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் வந்து போட்டிருக்காரு. அதே மாதிரி ஹேஷ்டேக் உங்கள் பொழப்ப கெடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹேஷ்டேக்கோட வேறு லெவலில் வந்து ஒரு விஷயத்தை வந்து போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பேட்மேன் சிம்பிள்லாம் போட்டு அவர் வந்து கீழே விழுகிற மாதிரியும் அழுகிற மாதிரியும் ரத்தம் வடிகிற மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காரு. அது தாண்டி ஐ எம் ஹியர், ஐ எம் தேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தோடு வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதை தான் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பிரதீப் ஆண்டனி அவர்கள் சோசியல் மீடியாவில் எப்பயுமே ஆக்டிவாக தான் வந்து இருப்பாப்புல. இந்த ஜோ அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து எவிக்டாக வெளியே போச்சு இல்லையா, அப்போ கூட வந்து ஒரு நாய்க்குட்டியோட உட்காந்துக்கிட்டு ஜோ ஜோ அப்படின்னு வந்து போட்டிருப்பாப்புல. ஒரு இன்டிமேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அடுத்து யார் எவிக்ட் ஆகி வெளியே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி பூர்ணிமா அவர்கள் எவிக்ட் ஆகி வெளியே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 2-3 ட்வீட்லாம் வந்து போட்டிருக்காரு. அது பயங்கர ட்ரெண்டிங்கில் வந்து போயிட்டுருக்கு. குறிப்பாக பூர்ணிமா அம்மா கிட்ட வாக்கு கொடுத்த ஒரே காரணத்துக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காப்புல. ஸோ அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ரியலைஸ் வந்து பண்ணி பார்க்குறேன். பட் எனக்கு வந்து மைண்டில் வரவே இல்லை. ஸோ உங்களுக்கு அது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சாக்க கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். நானும் அதை வந்து படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் அதை தாண்டி பிரதீப் ஆண்டனியோட கேரக்டர் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹேஷ்டேக்கோட பொழைச்சி போங்க, உங்கள் பொழப்பில் நான் மண்ணள்ளி போட மாட்டேன், கெடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் வேறு லெவலில் வந்து ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அவர் தூக்கி பிடிக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். என்ன தான் நீ ரெட் கார்டு கொடுத்து உமன் கார்டு அப்படி இப்படின்லாம் வந்து பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாயமெல்லாம் பூசி உமனைசர் உமன் சேஃப்டி இல்லை அப்படின்லாம் வந்து பூசி அனுப்பிச்சிருந்தாலும் உன்னை நான் மறக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒன்று, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மன்னிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணிகிட்ருக்காருல, அது பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.